ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயில இருந்து பூமையில் எனக்கு போன் பண்ணி ஃபாத்திமா விஷயத்துல ஈஸ்வரி ஏதோ டிராமா போடுறா, யார் அந்த ஃபாத்திமான்னு விசாரிங்க, அந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்கான்னு சந்தேகமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கா. அவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அதனால ஃபாத்திமாவை வர சொல்லு. அவ யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அடி பாவி பூமையில அரசாங்க விருந்தாளியா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ திருந்தலையா? அத்தையோட ஞாபக மறதிய போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம பாத்திமா விஷயத்திலயும் சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்கியே, நீ நல்லா இருப்பியா? ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இது? நான் சொன்னேன்ல இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்காங்கன்னு, அதே மாதிரி இவ்வளவு சொல்றா? அப்போ சரிதானே, 2 ஈஸ்வரி இருக்காங்கல்ல? ஐயோ அத்தை, நீங்க வேற. இந்த அத்தைக்கு எது ஞாபகம் இருக்கணுமோ அதெல்லாம் மறந்து போயிடும், எதை மறக்கணுமோ அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கும். எல்லாம் கால கொடுமை. ஈஸ்வரி என்ன? ஐயோ அத்தை, அவங்களும் உங்கள மாதிரியே கனவுல 2 ஈஸ்வரிய பார்த்துட்டு சும்மா வளரிட்டு இருக்காங்க. நீங்க பேசாம இருங்களேன், நான் பாத்துக்கிறேன். கிரிஜா, இப்ப நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. வானத்துல ஒரு சூரியன் ஒரு சந்திரன் இருக்கிற மாதிரி இந்த வீட்ல ஒரே ஒரு ஈஸ்வரி தான், அதுவும் நான் தான். அந்த பூமையில பேச்ச கேட்டுட்டு வந்து தேவையில்லாம நீ ஜிங்கு ஜிங்குன்னு ஆடாத, ஒழுங்கா போயிடு. ஏ ஈஸ்வரி, நீ இந்த மாதிரி கத்துறதுலயே எனக்கு புரியுது. ஃபாத்திமா விஷயத்துல வசமா மாட்டிக்கிட்டோன்னு உன் மனசுக்குள்ளேயே பயம் வந்துருச்சு. அத சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சவுண்ட் விட்டுட்டு இருக்க. இங்க பாரு, நான் இப்பவே அந்த ஃபாத்திமாவை பார்க்கணும். அவளை இங்க வர சொல்லு. சிறுவாபுரி முருகா, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி மிரட்டினாலும் இந்த ராட்சசி போக மாட்டேங்கிறாளே. கால்ல ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே நின்னுட்டு பிரச்சனை பண்றாளே. இவள நம்மளால சமாளிக்க முடியாது. அக்கா தான் இவளுக்கு வரணும். ஈஸ்வரி, இவ ஏன் இப்படி மிரட்டுறா? எனக்கு பயமா இருக்கு. நீ வேணா அந்த ஃபாத்திமா பொண்ண போன் பண்ணி வர சொல்லிட. அவளை பார்க்கணும்னு தானே சொல்றா. அவளாச்சு இவளாச்சு என்னமோ பண்ணிட்டு போறா. அப்படியே நானும் ஃபாத்திமாவை பார்த்த மாதிரி இருக்கும். நீ போன் பண்ணி கூப்பிட்டு, சரியா? என்ன ஈஸ்வரி முழிக்கிற? வர சொல்லு போ. ஏய், நீ ரொம்ப கத்தாத. இப்போ உனக்கு என்ன? பாத்திமாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஃபாத்திமாக்கு இப்ப நான் போன் பண்றேன். அவ வந்தாதான் நீ அடங்குவ. எங்க ஓடுற? ஐயே, என் செல்ல ரூம்ல தான் இருக்கு. ஃபாத்திமாக்கு போன் பண்ண வேண்டாமா? இருங்க அபிமா, நீ அத்தைய கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் வரேன், கூட்டிட்டு போ. வா, போயிடலாம். வா, வாடி. போ. இரு, வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஐயோ ஐயோ, சிறுவாபுரி முருகா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சுத்தி சுத்தி வந்து என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறியே நீ? ஒரு பக்கம் அந்த மலைமாடு என்னையே தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுக்கு சின்னையா கிட்டயே உதவி கேட்டு உபத்திரவம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த கிரிஜா என்னடானா திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு பாத்திமா யாருன்னு கேட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றா. என்னால முடியவே முடியல.